வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது பொதுவாக நாம் வெள்ளிக்கிழமையில் வார ராசி பலன் பார்க்குறது இவ்வளோ நாள் நம்மளோட சேனலில் வழக்கமாக இருந்தது. இப்போ ஒரு புதிய நிகழ்ச்சி இந்த வியாழக்கிழமையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது என்னென்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிரசன்னத்தில் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல் பிரசன்னம், எண் பிரசன்னம், நிமித்த பிரசன்னம், அப்புறமா சோழி பிரசன்னம், அப்படி இல்லைன்னா ஆருடம் பிரசன்னம், இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசன்ன வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம். இது பார்த்திங்கன்னா நேர அடிப்படையில் தான் இது இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு மனசில் ஒரு கேள்வி உதயமாகும். அதாவது அந்த கேள்வி உதயமாகிற அந்த நிமிடம், அந்த நாள், அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படையில் இந்த பிரசன்னம் கணிக்கப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கேள்வி கேட்ட அந்த நிமிடம் ஒரு பிறப்பு ஜாதகமாக எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு குழந்தை முதல் ஜனனமாகி வெளி உலகத்தோட அந்த சுவாசத்தை அந்த குழந்தை எடுக்கிற நிமிடம் தான் ஜனன நேரம். அந்த நிமிடத்திலேயே அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரதிபலன்கள், எல்லா பலன்கள், கர்மா எல்லாமே உள்ளடக்கி அந்த குழந்தை பிறக்குது. அதுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கையோட இறுதி நாள் வரைக்கும் என்ன இருக்குங்கிறது அந்த நொடி முடிவு செய்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது போல தான் இதுவும். இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம மனசில் எப்போ வேணால் கேள்வி உதயமாகலாம். நம்ம எங்கேயாவது நம்ம இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது கூட சில நேரங்களில் ஒரு கேள்வி உதயமாகும். என் நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, திடீர்னு தூங்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு எப்படி நடக்கும் என்ன ஏதுன்னு ஒரு மனசில் ஒரு குழப்பம் வந்துச்சு, அப்படியே டக்குன்னு முழிச்சேன். இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு நேரம் நம்ம மனசில் கேள்வி உதயமாகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு உதயத்தோட அந்த நேரம் தான் முக்கியம், அந்த நிமிடம் தான் முக்கியம். அதுதான் இந்த கருத்து, இந்த பிரசன்னத்துக்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த நிமிடத்தை தான் லக்னமாக போட்டு பாவங்களாக பிரித்து கிரகபலம், அன்னைக்கு இருக்கிற அந்த கோச்சார கிரகங்களோட பார்வைகள், அதோட திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, எல்லாத்தையும் சேர்ந்து மிக துல்லியமாக கிடைக்குது. அதாவது எந்த மாதிரியான கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, பொருள் கிடைக்குமா? அதாவது நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அர்ஜென்ட்டாக வீடு கட்டுறதுக்கு பணம் குறையுது, ஒரு ரூ. 50,000 கேட்க போகிறேன், ரூ. 5,00,000 கேட்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எந்த நேரம் உதயமாகுதோ அந்த நேரத்துக்கு நம்ம கணக்கிட்டுக்கணும். அதை கொண்டு நம்ம இந்த பிரசன்னத்தை நம்ம அடிப்படையாக எடுத்து நம்ம கணிச்சோம்னா மிக துல்லியமான பதில் கிடைக்கும். நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? திருமணம் எப்போ நடக்கும்? இல்லை நம்ம ட்ராவல் போகிறோமே, ஃபாரின் போகிறோம்னு நினைக்கிறோமே, அந்த ஒரு ட்ராவல் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? இது சிறப்பாக நம்மளால் அதை செய்ய முடியுமா? இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் தான் ஜாமக்கோல் பிரசன்னம். இதை பார்த்தீங்கன்னா ஜாதகம் இல்லைன்னா கூட இது பார்க்கலாம். பிறந்த தேதி தெரியாதவங்களாலும் கூட கணிக்க முடியும். ஒரு பிரசன்னம் மூலமாக எல்லாத்தையுமே சொல்ல முடியும். கிரகநிலைகள் அடிப்படையாக கொண்டதுனால இந்த ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்கிற போது மனசில் ஒரு தெளிவு இருக்கணும். அதாவது குழப்பமான ஒரு கேள்வியாக இருக்குது, இன்றைக்கி கேட்டுக்கலாமா? நம்மக்கிட்ட நைட்டு இப்போ 12 மணி ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்குறது, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு மனநிலைமெல்லாம் இருக்கக்கூடாது. கேள்வி எப்பொழுதுமே ஒரு தெளிவாக இருக்கணும். அதாவது எப்படி தெளிவாக இருக்கணும்னா, நம்ம இப்போது ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்க போகிறோம், கிடைக்கும் கிடைக்காது, இவ்வளோதான் பதில். இதை நம்ம கேட்டால் கொடுப்போமா, அவங்க ஃப்ரெண்டு எதனா சொல்லுவாங்களா, இல்லை அவங்க வீட்டில் இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரியான குழப்பமான ஒரு மனநிலையில் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் ஒரு கேள்வி எப்போ உங்களுக்கு உதயமாகுதோ அந்த நேரத்தை நீங்கள் கணக்கிட்டுட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அது அந்த துல்லிய நிமிடத்தை கொண்டு கணக்கு பண்ணி உங்களுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொல்ல முடியும். அந்த பதில் அவ்வளோ துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த பிரசன்னத்தை பொறுத்தவரையில். அதுதான் நான் இந்த இதில் சொல்லிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கேள்வியிலுமே பதில் இருக்குது. அதாவது கேள்வி எப்போ பிறக்குதோ அப்போவே அது கூடவே பதிலும் பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தோட மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நிலையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் நீங்கள் பக்காவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபோன் நம்பரை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணால் கேள்வி உதயமாகலாம். நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கும்போதோ இல்லை பைக்கில் இருக்கும்போதோ அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க இந்த டிஆர்கே ஆஸ்ட்ரோங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிமிடம் வந்து துல்லியமாக கணக்கில் வந்துடும் அந்த வாட்ஸ்அப்பில். நான் வந்து இப்போது எங்கேயாவது வெளியில் இருக்கிறேன், வேலையில் இருக்கிறேன், உடனே பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் கூட, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த துல்லியமான நேரம் எனக்கு கிடைச்சிருது பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சு நான் உங்களுக்கு கணிச்சு சொல்ல முடியும். இதுதான் வந்து இந்த பிரசன்னத்தோட மிக முக்கியமான, அற்புதமான ஒரு நல்ல ஒரு விதியா இருக்கும். நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம், நம்ம நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம செய்யணும். நாம வந்து எவ்ளோ பேருக்கு எவ்ளோ கேள்விகள் எந்தெந்த ஒரு நேரங்கள்லயும் உதவும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமா? இவ்ளோ வயசாகுது. கரெக்ட்டா இருக்குமா? நம்ம கரெக்ட்டா படிச்சுட்டு இருக்கோம். என்ன படிக்கலாம்? அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள். நம்ப இப்போ கோவிலுக்கு போறோம். நம்மளுக்கு நல்ல தரிசனம் கிடைக்குமா? இப்போ திருப்பதிக்கு நம்ம கிளம்பி போறோம். கூட்டமா இருக்குமா? இல்ல தரிசனம் கிடைக்குமா? நம்மளுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட, எனக்கு இந்த பயணம் திருப்தியா இருக்குமா? இப்படி எந்த விதமான கேள்விகள் வேணுமானாலும் கேட்கலாம். எது வேணா கேட்கலாம். இப்போ நாம ஒரு புதுசா ஒரு கார் வாங்க போறேன். வாங்கலாமா? இல்ல வேண்டாமா? இது மாதிரி கேள்வி தெளிவா கேளுங்க. ஒரு கேள்வி குழப்பமான மனநிலைமையோட வச்சு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்துல, அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல பலன்கள் வந்து துல்லியமா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க கேட்கப்படுற கேள்வி, உங்களோட கேள்வியில ஒரு தெளிவு இருக்கணும். அதுல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். அத வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு கேள்வி உங்க மனசுல உதயமாகற நேரத்துல, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் நீங்க இப்ப பார்க்கும்போதே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ உங்க மனசுல கேள்வி உதயமாகுதோ, அந்த நேரத்துல அந்த கேள்வி நீங்க உடனே அந்த டிஆர்கே ஆஸ்ட்ரோ வாட்ஸ்அப்ல ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டைப் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? உங்க பேர் என்ன? அப்படிங்கிறத சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ விரைவா உங்களுக்கு பதில் திருப்பி வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமோ, நான் அனுப்பிச்சு விட்டுர்றேன். இதுதான் வந்து நான் இந்த வீடியோல உங்க கூட பகிரணும்னு நினைச்சேன். இனி வியாழக்கிழமை தோறும் இந்த பிரசன்னம் குறிப்பான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வார ராசி பலன் வருது அப்படிங்கிறது வந்து வழக்கமா இனி வரும் காலங்கள்ல அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. அதுல எந்த ஒரு கருத்துமே இல்ல. கருத்து மாற்றமும் இல்ல. இனி வியாழக்கிழமை தோறும் நம்ம பிரசன்னம் வந்து இதுல வந்து நம்ம கணிக்க போறோம். இந்த பிரசன்னம் வந்து நேயர்களாகிய உங்களுடைய எந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்போ பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாரியான கேள்விகளோ தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க. நான் எடுக்கலன்னா மனசு வருத்தமாயிடும். அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, WhatsAppல உங்களோட கேள்விய எழுதி அனுப்பிச்சுருங்க. அது வந்து எழுதி அனுப்பிச்சுட்டீங்கன்னா, நான் உடனே படிச்சு பார்த்துட்டு, எந்தால எந்த சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு எனக்கு வந்து என்னன்னா, நீங்க கேள்வி கேட்கிற நேரம் தான் முக்கியம். அந்த நேரம் வந்து WhatsAppல நம்மளுக்கு பதிவாகி தானே இருக்கும். இந்த டைம்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. அத வந்து நான் அடிப்படையா கணக்கு வச்சு, நான் வந்து அத உங்களுக்கு கால்குலேட் பண்ணி, இந்த ஜாதகம் பொறுத்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பொறுத்த அளவில மிக துல்லியமான கணித முறைகள் தான் நம்மளுக்கு தேவ. நீங்க கேட்கப்பட்ட அந்த கேள்வி நிமிடம் தான் மிக முக்கியம். அந்த நிமிடம் வந்து எனக்கு வந்து நிச்சயமா அந்த WhatsAppல பதிவா இருக்க போகுது. அத கொண்டு தான் நான் கணிக்க போறேன். அதன் மூலியமா நான் வந்து கொஞ்சம் லேட்டா கணிச்சாலும், நீங்க குடுத்திருக்கிற அந்த டைம்ல கணிக்கிறதுனால உங்களுக்கு பலன் துல்லியமா கிடைக்கும். இது வந்து நீங்க இனி வரும் காலங்கள்ல இது வியாழக்கிழமை தோறும் நான் இத செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை செய்திருக்கிறேன். இதுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து இது எனக்கு நல்ல முறையில இது நீங்களும் கேள்வி கேளுங்க. உங்களுக்கும் நெறைய கேள்விகள் கேளுங்க. நான் அதுக்கான பதில்கள் உங்களுக்கு தர்றதுக்கு ரொம்ப கடமையோட காத்திருக்கிறேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதோ, அது வந்து அந்த அளவுக்கு பலன் எனக்கு ரொம்ப சந்தோஷத்த உண்டு பண்ணும், மகிழ்ச்சிய உண்டு பண்ணும். இது வந்து இனி வரும் காலங்கள்ல வியாழக்கிழமை தோறும் நாம இத செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுக்கு வந்து நீங்க தொடர்ந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோலேருந்து இதோட விடைபெறுகிறேன். என்னோட பேர் வந்து டி.ஆர். கார்த்திக் மாதவன். இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப நன்றி. அ இதோட நம்ம அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து சந்திக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து ராசி பலன்ல சந்திப்போம். வியாழக்கிழமை வந்து பிரசன்னத்தில நாம சந்திக்க போறோம். இந்த பிரசன்னங்கள்ல நீங்க எவ்வளோ கேள்வினாலும் யார் யார் வேணாலும் கேளுங்க. எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ, அவ்வளோ பேருக்கும் நான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டி.ஆர். கார்த்திக் மாதவன். நன்றி.